எங்க ஊர் ஸ்பெஷல் காயல்பட்டினம் மகனி கறி. எந்த மசாலாவும் சேர்க்காம செம்ம ரிச் அண்ட் கிரீமியா இருக்குங்க. எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? 1/2 kg மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணிட்டு அதுல பாதி மட்டும் மட்டன்ல சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தயிர், புதினா, ரம்பல, உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மட்டன் 1/2 an hour மேரினேட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ரம்பல ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. சோ கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல தோல் எடுத்த 10 பாதம், 10 முந்திரி, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஹீட் ஆனதும் 3 ஏலக்காய், பட்டை, புதினா, ரம்பல, 3 பச்சை மிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு காரமே இந்த பச்சை மிளகாய் மட்டும் தான், வேற எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்க போறது இல்ல. இப்ப மீதி இருந்த பாதி வெங்காயத்தை உள்ள சேர்த்துட்டு லைட் ப்ரௌன் ஆகிற வரை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முக்கியமா இந்த தாளிப்போட கலர் ரொம்ப ப்ரௌன் ஆயிடக்கூடாது, அப்புறம் கலரே சேஞ்ச் ஆயிடும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த மட்டனை உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியமே இருக்காது, மட்டன்ல இருந்தே நிறைய தண்ணி விடும். இதை 1/2 an hour மூடி போட்டு மட்டன் நல்லா சாஃப்ட் ஆகிற வரை குக் பண்ணிக்கோங்க. மட்டன் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 minutes மூடி போட்டு குக் பண்ணி ஆஃப் பண்ணா நல்ல மணக்க காயல்பட்டினம் மகனி கறி ரெடிங்க. பாக்குறதுக்கே எண்ணெய் பிரிஞ்சுக்கிட்டு செம்ம ரிச் அண்ட் கிரீமியான டேஸ்ட்ல இருக்குங்க. எப்பவுமே மட்டனை ஒரே மாதிரி ஸ்டைல்லயே சாப்பிடுறதுக்கு ஒரு முறை இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க.